நண்பர்களே வணக்கம். இன்று டிசம்பர் 9 டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஸ்டாக் அனலிசிஸ் பார்ப்போம். பாருங்கள், இந்த நவம்பர் 4th பாருங்கள், ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டில், அதுக்குள்ளே பாருங்கள் 2 கேண்டில் இன்சைட் பார். அந்த இன்சைட் பாரை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு இப்போ ரீடெஸ்ட் பாருங்கள், இதனோட மதர் பாரோட ரீடெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஓகே பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. ஓகேங்க. ஸோ நமக்கு இப்போ இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கணும், ஆக்சுவலாக நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 270 அந்த ரேஞ்சில் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு 250. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக இன்னொரு ரீசன் இருக்குது நம்ம ஏன் பை பண்ணணும் அப்படின்னு. பாருங்கள், எம்ஏசிடி வாட்ச் பண்ணுங்கள், மேலே இருக்குது, பையிங் ஜோனில் இருக்குது. பையிங் ஜோன்லேருந்து பாருங்கள் செல்லிங் ஜோனுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக மேலே போயிட்டு மறுபடியும் கீழே பாருங்கள், இப்போ பையிங் ஜோனில் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது இல்லைங்களா, அது கிராஸ் ஓவர் ஆகிருக்குது. ஸோ இது நமக்கு பை இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரீசன். ஓகேங்களா. இன்சைட் பார் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி எம்ஏசிடியும் நமக்கு பை சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. இதே வீக்லி சார்ட்டில் பாருங்கள். ஓகேங்களா. பாருங்கள் வீக்லி சார்ட் இங்கே பாருங்கள், இந்த ஒரு பெரிய கேண்டில், பாசிட்டிவ் கேண்டில், அதுக்குள்ளேயே தான் இந்த நெகட்டிவ், இந்த கேண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இன்சைட் பார், இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் பாருங்கள், இந்த Fibonacci Retracement டூல் எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த ஒரு நெகட்டிவ் கேண்டில் பாருங்கள், இது இந்த மதர் பாருக்கு கீழே மேலே போய் க்ளோஸ் ஆகி ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலாக இங்கேயே வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் நமக்கு வீக்லியும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, பை சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி மந்த்லி பாருங்கள், மந்த்லி ஒரு இன்சைட் பார், ஒரு பெரிய பாசிட்டிவ் கேண்டில், அதுக்குள்ளேயே பாருங்கள் 3 கேண்டில் உள்ளேயே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எம்ஏசிடியும் எபோவ் 0 லெவல் தான் இருக்குது. ஸோ நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, இது பை பண்ணுறதுக்கு. நீங்கள் இது நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த இடத்துல பை பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட், இதில் எல்லாமே நமக்கு பை சப்போர்ட் பண்ணுது. அதனால் இது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு, அதாவது லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் யூஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் இந்த ஸ்டாக். அதே மாதிரி மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா போலிங்கர் பேண்டில் நேரோ பேண்டில் இருக்குது. அதுவும் நமக்கு இப்போ மார்க்கெட் கொஞ்சம் குயிக்காக வேகமாக ப்ரைஸ் மூவ் ஆகும், மேலே போகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரேட் அனலைஸ் பண்ணி எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்களாக முடிவெடுத்து பை பண்ணுங்கள். அதுக்காகத்தான் நான் என்னோடய எய்மே நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். அதை என்னால் முடிஞ்ச வரையும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.